நமஸ்தே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாக்கியங்கள், அதாவது சோட்டா சா வாக்கிய அப்படின்னா ஸ்மால் சென்டென்சஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹிந்தியில் கொடுத்து, இங்கிலீஷில் கொடுத்து, தமிழில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்து வாழ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கிலீஷில் கிவ் அண்ட் லிவ்னு அர்த்தம். அதே ஹிந்தியில் தோ ஆர் ஜியோ. தோன்னா கொடுன்னு அர்த்தம், ஆவுர்னா அண்ட் அர்த்தம், ஜியோன்னா வாழ்னு அர்த்தம். கெடுத்து வாழாதே. கெடுத்து அப்படிங்கிறதுக்கு பிகடுக்கர் அப்படின்னு அர்த்தம். வாழாதேனா டோன்ட் அப்படின்னு அர்த்தம். மத்துக்கு என்ன அர்த்தம்னா டோன்ட்னு அர்த்தம். ஜியோ அதாவது டோன்ட் லிவ் ஸ்பாயில்டு. அப்போ பிகடுக்கர் மத்து ஜியோ. இந்த மத்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா செகண்ட் பர்சனில் மட்டும்தான், நேருக்கு நேராக பேசுகிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேண்டாம், கூடாது அப்படிங்கிற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட்டு நதி இருக்கும் இடம் செழிப்பாக இருக்கும். நதி அப்படின்னா ரிவர்னு அர்த்தம். ஜஹாங் நதி ஹோகி. எங்கு நதி இருக்குமோ வஹாங் அங்கே சம்ருத்தி ஹோகி. சம்ருத்தினா செழிப்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது வேர் தேர் இஸ் எ ரிவர் there will be prosperity. நாதியில்லா மனிதன் தன்னம்பிக்கையுடன் உயர்வான். A man without a voice rises with self confidence. இது இங்கிலீஷில் பினா ஆவாஜ் வாலா. ஆவாஜ்னா சத்தம், குரல், வாய்ஸ், இந்த அர்த்தம் வரும். ஆவாஜ் வாலா வியக்தினா மனிதன். ஆத்ம விஸ்வாஸ் தன்னம்பிக்கை. கே சாத்தனவுடன் ஆகே படுத்தாகை முன்னேறுகிறான், அதாவது உயர்வான். ஆகே படைகான்னு சொல்லலாம், முன்னேறுவான் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்னதான் படித்தாலும், என்னதான் நமக்கு சொத்து செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும், நமக்கிட்ட ஒரு ஆத்ம விஸ்வாஸ் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதுதான் உண்மை. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட தைரியம், நம்மளுடைய ஆத்ம விஸ்வாசம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நம்ம லட்சியத்தை அடையலாம்.